அதிமுகவில் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் வி கே சசிகலா தென்காசி மாவட்டத்திலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நீங்களே பாருங்க, 4வது ஆண்டுல திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது அவங்க உங்களுக்கு செஞ்சிருக்காங்களா? உங்களுக்கெல்லாம் செய்யல இல்ல. அதுக்காக தான் சொல்றேன், 3 லட்சத்தி சொச்சம் கோடி இப்ப கடன் வாங்கியிருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு 3 ஆண்டுல 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. யாருக்காவது ஏதாவது கொடுத்தாங்களா? ஒன்னும் கொடுக்கல. அம்மாவுடைய திட்டங்கள்ல ஏழைப்புற மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, குறிப்பா பெண்களுக்காக மாடு வாங்கி கொடுத்தாங்க, ஆடு வாங்கி கொடுத்தாங்க. இது எல்லாம் அம்மா இருந்தப்ப நடந்தது. ஆனா இப்ப திமுக இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைக்கிறார். சிவமணி, விவரங்கள். இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன்னா, இத மறைச்சு வி கே சசிகலா தொடங்கி இருக்கிறார். தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 17 கிராமங்கள்ல தனது உரையை ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு பகுதியாக சென்று அவர் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்தித்து தொண்டர்கள் தரிசனம் நிகழ்ச்சி நடத்துகிறார். அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே தொடர்ந்து உரையாற்றுகிறார். குற்றாலம் சாரல் தனியார் விடுதியில தங்கி இருக்கக்கூடியவர் அங்கிருந்து தற்போது காசிமேஜர்புரம் பகுதியில உரையாற்றி வருகிறார். இங்கிருந்து இளஞ்சி, தென்காசி, கீழப்புலியூர் உள்ளிட்ட பாவூர் சத்திரம், கடைசியில ஊத்துமலை அப்படிங்கிற பகுதியில இன்றைய அவருடைய தொண்டர்களை பார்ப்பதற்கான அந்த நிகழ்ச்சியை முடிக்கிறார். இப்ப போகும் வழியில 3 இடங்கள், வீராணம் உள்ளிட்ட 3 இடங்கள்ல அதிமுகவினுடைய கொடியை ஏற்றி வைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது இன்றிலிருந்து 3 நாட்கள் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது அவர் பேசக்கூடிய தன்னுடைய பேச்சில திராவிட முன்னேற்ற கழகம் 3 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடிக்கு அதிகமாக கடனை பெற்றிருக்கிறார்கள். மக்களுக்கான சேவை எதுவும் தரப்படவில்லை. அதிமுக ஆட்சியில எம்ஜிஆர் காலம் தொட்டு ஏழைகளுக்கு அதிமுக ஆட்சி இருந்தது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல மட்டுமல்லாது புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்திலும் மக்களுக்கான திட்டங்கள், ஏராளமான திட்டங்கள் வழங்கப்பட்டது. தாலிக்கு தங்கம் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் வழங்கப்பட்டது. ஏழைகளுக்கான அரசாக அதிமுக அரசு இருந்தது. திமுக அரசு தற்போது எதுவும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். தொடர்ந்து அவர் உரையாற்றி வருகிறார். தென்காசி மாவட்டத்தில் 3 நாள் பயணத்தில் தன்னுடைய முதல் காசிமேஜர்புரம் பகுதியில் தற்போது அவர் உரையாற்றி வருகிறார். நந்தா.